ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட டாப் 5 சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 பிளேசஸை மும்பை, பெங்களூர், சென்னை கண்டிப்பாக இது மூணுமே பிளேஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது பெங்களூர் என்ன ஆச்சு, இந்த 2024 ஸ்டார்டிங்கில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். யாருமே எதிர்பார்க்கல டிராட் பெங்களூரை அந்த நிலைமைக்கு ஆட்டி வைக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மும்பையை இந்த வாரம் ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் தாக்கியிருக்கு. அந்த டிசாஸ்டர் தாக்குனதுல மும்பையோட மேஜர் காஸ் இந்த மாதிரி 2 ப்ராப்ளம் மும்பையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் இந்தியாவுக்குமே ஓப்பனா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எப்பவுமே வருஷத்தோட எண்டில் சென்னைக்கு வரும். என்ன ப்ராப்ளம் வரும், ஃப்ளட், டிசாஸ்டர் எது வேணா வரலாம். ஆனால் இந்த 2024 எண்டில் எப்படிப்பட்ட டிசாஸ்டர் வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஏன்னா என்ன வரும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது மும்பையில் என்ன மேஜர் காஸ் ஃபைன் பண்ணப்பட்டது, அப்படி டிசாஸ்டர் என்ன தாக்குச்சு மும்பையை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மைண்ட் ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. மும்பை, இதை பற்றி சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். நீங்கள் மும்பைக்கு ஏதோ ஒரு ட்ரீமோட போறீங்க அப்படின்னா அந்த ட்ரீம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்கிறது தான் இந்த வேர்ட் மென்ஷன் பண்ணுது. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், ரிச்சஸ்ட் சிட்டி, இப்படி என்ன வேணா சொல்லலாம். ரிச்சஸ்ட் பர்சன், இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவோட பணக்காரங்கள்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க முகேஷ் அம்பானி, அவரோட வீடும் மும்பையில தான் இருக்கு. இப்படி இருக்கிற இந்த மும்பையில 2 days பிஃபோர் சாண்ட்ஸ்டார்ம், மிகப்பெரிய புழுதி புயல் தாக்குனதுல மொத்த மும்பையுமே எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு டெசர்ட்ல ஒரு சாண்ட்ஸ்டார்ம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் இங்க இருக்கேன் சவுதியில, இங்க தெரியும். பிகாஸ் இது டெசர்ட் ஏரியா, டெசர்ட் லேண்ட்னு சொல்லலாம். இங்க சாண்ட்ஸ்டார்ம் வர்றது நார்மல். பட் அது மும்பை, இட்ஸ் சிட்டி நியர், கடலுக்கு பக்கத்துல இருக்க சிட்டி. அப்படி இருக்கும்போது அங்க சாண்ட்ஸ்டார்ம் வர்றது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அங்க சாண்ட்ஸ்டார்ம் மொத்த மும்பை சிட்டியுமே கிட்டத்தட்ட அப்போகலிப்ஸ் படம், அந்த படத்துல எந்த அளவுக்கு ஒரு சாண்ட்ஸ்டார்ம் சிட்டியவே மூடுமோ அந்த மாதிரி மூடி சிட்டியை ஒரு கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். கோஸ்ட் சிட்டி மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாச்சு. இப்படி மாறினதுல டோட்டலா 2 மேஜர் காசஸ் மும்பை சிட்டியை உலுக்கிட்டு இருக்கு, மும்பை சிட்டியை பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கு, டோட்டலா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நன்மையில போய் முடிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு தீமையா இருந்தாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், ரிச்சஸ்ட் சிட்டி, ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் லிவ்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த சிட்டில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா பில்போர்ட்ஸ். பெரிய பெரிய பில்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய பில்போர்ட் இடிஞ்சு விழுந்து, இந்த சாண்ட்ஸ்டார்ம் காத்துல இடிஞ்சு விழுந்து 14 பேர் இறந்திருக்காங்க, 74 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அப்ப 14 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த பில்போர்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அது எவ்வளோ அளவுக்கான ஏரியாவை கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பில்போர்டை வைக்கிறதுக்கு இந்தியாவில் அலவுடே இல்லை. பட் ஆனா இந்த பில்போர்டுக்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட், சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஃபைன் பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க. இந்த புக்கில் நோட் பண்ணி வைப்பாங்க. அந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து இந்த பில்போர்டு வச்சதுக்காக ரெக்கார்டு வாங்கியிருக்கு. அப்போ யோசிச்சுக்கோங்க இந்தியாவோட நிலைமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. செகண்டா, இதுதான் ரொம்பவுமே மோசமான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது மும்பையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். ஏன்னா நிறைய படத்தில் காமிப்பாங்க. ட்ரெயின் ப்ராப்ளம்,
ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது மும்பையில் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். எந்த அளவுக்குன்னா, இந்த சாண்ட்ஸ்டார்ம்னால ட்ரெயின் டைமிங் டிலே ஆனதுனால, ட்ரெயின்ஸ் மூவ் ஆகிறது பாதிக்கப்பட்டதுனால நிறைய கூட்டம் அதிகமாகி, ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்கும், இப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகி மக்கள் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு, ஒருத்தர் அவங்க கீழே விழுந்தவங்க மேலேயே நடந்து ஓடி போகிறது, மிதிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மும்பையில் நடந்திருக்கு. இப்படி நடந்ததுனால இந்த 2 ப்ராப்ளமும் இப்போ மெயின் ப்ராப்ளமா மும்பையில் பார்க்கப்படுது. இதை எந்த மாதிரி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் மும்பையை இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ அதிகமாக தரக்கூடிய சிட்டிங்களில் ஒன் ஆஃப் த சிட்டி மும்பை. அப்படி இருக்கும்போது அந்த சிட்டியில் படிக்கிறவங்க, வாழ்றவங்க, வேலை செய்கிறவங்களோட சேஃப்டி எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இப்படி பில்போர்டு இழிஞ்சு விழுந்துலாம் மக்கள் இறப்பாங்க அப்படின்னா, அப்போ அந்த சிட்டியோட சேஃப்டி எந்த நிலைமையில் இருக்கு, அந்த மாதிரி கேள்வியும் எழுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ப்ராப்ளமை பார்த்த உடனே இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸில் தான் நிறைய ப்ராப்ளம் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பெங்களூரில் ட்ராட் வந்துச்சு, சென்னையில் ஃப்ளட்டு வருது, வருஷம் வருது. மும்பையில் இப்போ சாண்ட்ஸ்டார்ம் வந்ததுனால 2 மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. டெல்லியில் ஃபாக் ப்ராப்ளம், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கு. இன்னும் போக போக மெயின் சிட்டிஸ் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதை எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். குட் பை ஃப்ரம் நடே.